இனி முட்டைகளுக்கும் காலாவதி தேதி ஏப்ரல் 1 முதல் அமல். வரும் ஏப்ரல் மாதம் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவல்ல இந்த புதிய விதியின்படி காலாவதியான பழைய முட்டைகளை புதியவை என கூறி ஏமாற்றி விற்கும் கடைக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான இந்த அதிரடி முடிவானது சந்தையில் முட்டை விற்பனை தரம் குறித்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதாக எடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக முட்டைகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு சில வாரங்கள் மட்டுமே சமையலுக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் இருக்கும். பல வியாபாரிகள் அதனை முறையாக பராமரிக்காமல் பழைய முட்டைகளை விற்று வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனை தடுக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய சட்டத்தால் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்கும் முட்டை எவ்வளவு பழமையானது என்பதை அதன் மேலே உள்ள முத்திரையை வைத்தே எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். உணவு பாதுகாப்புத் துறையின் இந்த அதிரடி திட்டம் நுகர்வோரின் உடல்நலத்தை பாதுகாப்பதில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதிய சட்டத்தை மீறி காலாவதி தேதி இல்லாமல் முட்டைகளை விற்கும் வணிகர்கள் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் அந்த முட்டைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வெப்பநிலையில் முட்டைகளை பாதுகாக்க தவறும் மொத்த வியாபாரிகள் மீது சட்ட ரீதியான விசாரணை நடத்தப்படும், அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றமானது உத்தரப்பிரதேசத்தில் முட்டை வர்த்தகத்தில் நிலவி வந்த முறைகேடுகளை முற்றுப்புள்ளி வைப்பதோடு மக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும்.